السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகள் தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சுஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், லக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் முழுமையாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 1.5 மாத இடைவெளிக்கு பிறகு குழந்தைகளுக்கு உண்டான பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் திறந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா குழந்தைகளோடு நமது குழந்தைகளும் கல்வி கற்பதற்காக தனது பணிகளை ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வியின் மூலமாக ஏற்றம் பெறக்கூடிய நல்ல நன்மக்களாக அல்லாஹ் சமுதாயத்தினுடைய அனைத்து குழந்தைகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இன்னைக்கு பெற்றவங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். எப்படா ஸ்கூல் திறக்கும்னு இருக்குது, தாங்க முடியல. எங்களால் வச்சு சமாளிக்க முடியல, எப்போ திறப்போன்னு இருக்குது. இதுதான் எல்லா பெற்றோருடைய நிலைமையும். நீ ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் ஏதோ நம்ம பெரிய ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி எல்லா பெற்றோருக்கும் உண்டான ஒரு நிலைமை. உண்மையாகவே குழந்தைகளுடைய இந்த கல்வியும் அவருடைய கல்விக்குண்டான அந்த முயற்சி எடுத்தலும் அதற்குண்டான நமது ஒத்துழைப்பும் எவ்வளவு தூரங்கள் அவசியமானது, எவ்வளவு தூரங்கள் வலியுறுத்தப்பட்டது மார்க்கத்தின் பெயரில். இன்னைக்கு பொதுவாக காலத்தின் சூழ்நிலையை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் கல்வியுடைய விழிப்புணர்வு என்பது இன்னைக்கு சமுதாயத்தில் அதிகரித்துத்தான் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் ஒட்டுமொத்த சமூகத்தை நோக்கி அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி: ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே நாயகமே, சமூகத்தை நோக்கி நீங்கள் ஒரு கேள்வியை முன்வையுங்கள். என்ன கேள்வி? ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் எந்த ரீதியிலாவது அவர்கள் சமமாக முடியுமா என்கின்ற கேள்வியை சமுதாயத்தின்பால் நீங்கள் முன்வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது கேள்வி மட்டுமல்ல, கேள்வி மாத்திரமல்ல, மாறாக பதிலும் அதுதான். ஒருபோதும் சமமாக முடியாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் பின்னணியில்
நமக்கு சொல்ல வரக்கூடிய ஆழமான அழுத்தமான ஒரு செய்தி உண்டு என்பதாக இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் சொல்லி தருவாங்க. உண்மையிலேயே அல்லாஹ் நினைத்திருந்தால் உலகத்தில் நாம் கண்ணியமாக பார்க்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்க முடியும். ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி இருக்கலாம், ஒரு பொருளாதாரத்தை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி இருக்கலாம். அவைகளெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றவரையும் கல்லாதவரையும் அல்லாஹ் ஒப்பிட்டு பார்க்க சொன்னதினுடைய மிகப்பெரிய பாடமாக இமாம் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் யாருக்கு நினைக்கின்றானோ கொடுப்பான், எப்பொழுது நினைக்கின்றானோ எடுத்து விடுவான். பொருளாதாரங்கள் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ கொடுப்பான், எப்பொழுது நினைக்கின்றானோ எடுத்து விடுவான். ஆனால் கல்வி என்பது அப்படி அல்ல, மாறாக அது அவனுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட முழுமையான உண்மையான ஒரு சொத்து. அது கல்விக்குண்டான முயற்சிகள் நம் புறத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அப்படி கிடைக்கப்பட்டு விட்டால் அது உண்மையிலேயே காலத்தினால் அழியாத நமது சொத்து என்பது. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற விஷயங்களை அல்லாஹ் ஊமைப்படுத்துவதை விட அல்லாஹ் கல்வியை ஊமைப்படுத்தி அல்லாஹ் அங்க சொல்லி காட்டினா, கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான அடிப்படை அவசியம். கல்வி உரிமை என்பது யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது என்கின்ற ஆணித்தனமான கருத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக இந்த உலகிற்கு அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுவாங்க. உண்மையிலேயே யாரினாலும் எடுக்க முடியாத, திருட முடியாத உண்மையான ஒரு சொத்து என்பது இந்த கல்வி என்பது. எனவே கல்விக்குண்டான முன்னுரிமைகள், கல்விக்குண்டான முக்கியத்துவங்கள் சமுதாயம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பறைசாற்றுவான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி காட்டுவாங்க, தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்விக்குண்டான முயற்சித்தல், கல்வியை தேடும் பணியில் பயணித்தல் ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீது அது கடமை, கட்டாய கடமை என்பார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எப்படி இந்த மார்க்கம் நமக்கு இபாதத்தை, தொழுகையை, நோன்பை எல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றதோ, மார்க்கம் அதுபோன்றே கல்விக்குண்டான பயணங்கள், கல்விக்குண்டான தேடுதல்கள், கல்விக்குண்டான முயற்சிகள் இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபட சொல்லி காட்டுவாங்க. இன்று கல்வியை நாம் வேண்டுமானால் பாகுபாடுபடுத்தி, வேறுபாடுபடுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் மார்க்கம் நமக்கு கல்வியை குறித்து சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் இரண்டு தான். கல்விண்டா எது கல்வி, அந்த கல்வி எந்த நோக்கத்தில் கற்கப்பட்டால் அது கல்வி. இந்த ஹதீஸிற்கு கீழாக விளக்கவரது எழுதக்கூடிய இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க, மார்க்கம் கல்வியை இரு வகைப்படுத்தும். முதல் வகை உலூமுல் வாஜிபி மஅரிஃபத்துஹா, முதல் வகை கல்வி, அதை கற்றுக்கொள்வது எல்லோருக்கும் வாஜிப். முதல் வகை கல்வி, அதை கற்றுக்கொள்வது எல்லோருக்கும் கடமை, எல்லோருக்கும் வாஜிப். அது என்ன வகை கல்வி? திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுதல், தொழுகையை முறையாக தொழுக கற்றுக்கொள்ளுதல், தொஹாரத் நமது அடிப்படை குளிப்பிலிருந்து தொழுகைக்குண்டான ஒது வரை நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மைப்படுத்துதல், இது போன்ற கல்விகள் இஸ்லாம் சொல்லி காட்டும். இது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த கல்வியை கற்றுக்கொள்ளுதல், இந்த கல்வியை அறிதல் எல்லோருக்குமானது, இது எல்லோருக்கும் கடமை. ஒருவர் முழுவதுமாக
குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸாகவோ மார்க்கத்தை கற்றுத்தேறிய முழுமையான ஆலிமாகவோ அது நபிகள் பெருமான் சொல்லி காட்டுவாங்க, மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு கைர நாடி இருக்கிறானோ அவங்களுடைய கேட்டகரி அது வேறு. ஆனால் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதலும் தொழுகையை முழுமையாக தொழுதலும் தொழுகையுடைய சுன்னத்து ஃபரதை பேணி குறைந்தபட்சம் அல்ஹம்து சூராவை தெரிந்திருத்து நம்மை முழுமையான சுத்தப்படுத்துதலுக்குண்டான கல்வியை கற்றுக்கொள்ளுதல் இது எல்லோருக்குமான அவசியமான கல்வி. மார்க்கம் இரண்டாவது வகை கல்வியை சொல்லி காட்டும், உலூமுல்லதி தகூனு ஃபர்து கிஃபாயா. இன்னொரு வகை கல்வி உண்டு, அதுக்கு பேர் ஃபர்து கிஃபாயா. அது என்ன வகை கல்வி? வல்லதி யஹ்தாஜு இலைஹில் முஜ்தமிஉ வல் வதனு. அந்த கல்வியை கற்பதன் மூலமாக சமுதாயமும் அந்த ஊர் மக்களும் இவரை நாடி வருவார்களே, அப்பேற்பட்ட கல்வி. அது என்ன கல்வி? உலகத்தினுடைய ஏனைய மற்ற கல்விகள், குறிப்பாக இமாம் சொல்லி காட்டுவாங்க டாக்டரேட், அதுபோன்று வக்கீலுடைய படிப்பு. மார்க்கம் நமக்கு கல்வியை குறித்து சொல்ல வரக்கூடிய செய்தியுடைய அடிப்படை சாரம்சம் என்ன தெரியுமா? எந்த கல்வியாக இருந்தாலும் பொது நலத்தோடு பொது சேவை எண்ணத்தோடு கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுக்கப்படுதல், அதுக்கு பேரே கல்வி. இன்னைக்கு உலகம் என்பது கல்வியை வேறு விதமாக நமக்கு சொல்லி காட்டுது. நீ சம்பாதி, நீ முன்னேறு. இன்னைக்கு உலகம் வேறு விதமாக சொல்லி காட்டுது. மார்க்கம் சொல்லி காட்டும் ஒரு வகை கல்வி, எல்லோருக்குமான கல்வி, எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு வகை கல்வி, அந்த கல்வியை நாம் கற்பதன் மூலமாக, அதாவது எல்லாமே சேவையாக பெற முடியாது, நமக்கும் பிரயோஜனம் இருக்கணும், குறைந்தபட்சம் சமுதாயத்தில் அதை கொண்டு பயன்படணும். வியாபாரமாக இருக்கட்டும், வியாபாரம் செய்யுங்க, அதை கொண்டு சமுதாயத்திற்கு என்ன பயன் தர முடியும்? இன்னைக்கெல்லாம் கொரோனாவுடைய காலங்களில் நமக்கு தெரியும், இஸ்லாமிய நிறைமாத கர்ப்பிணிகள் மருத்துவமனைக்குள்ள சேர்க்கமான சொல்ல வெளிப்படையாக சொன்ன எத்தனையோ மருத்துவமனைகள் நம்ம பெண்களை வச்சுக்கிட்டு தேடி மருத்துவமனை தேடி அலைஞ்சோம். இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்வதற்குண்டான, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான அரசு துறை சார்ந்த உதவியாளர்களோ இது போன்ற பணியாளர்கள் சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது, நமது கல்வி, அந்த கல்வியின் மூலமாக நமக்கு பயன் இருக்கணும், நம்மை கடந்து சமுதாயத்திற்கு குறைந்தபட்ச ஒரு பயன் இருக்கணும். நேற்று டெல்லியில தெரியும், திடீரென ஒரு தீ விபத்து, மேல மாடியிலிருந்து குதிக்கிறாங்க, குதிக்க வேண்டிய சூழல், உயிரை காப்பாற்றிக் கொள்ள. தீயணைப்பு துறை வருவதற்கு முன்பாகவே களத்தில் இறங்கி களமாடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் 2 இஸ்லாமிய வாலிபர்கள். 2 பேரால் எத்தனை பேரை காப்பாற்ற முடியும்? இருந்தாலும் தீக்குள்ள துணிஞ்சு போனாங்க. அதே வேளையில் சில பேர் மேலிருந்து குதிக்க ஆயத்தம் ஆயிட்டாங்க. குதிச்சா என்ன நடக்கும்? பக்கத்தில் நம் சகோதரர்களுடைய பெட்டு கடை, புது பெட்டு தூக்கி ரோட்ல போட்டாங்க, குதிங்க. நம் வியாபாரம் தான், நமக்குண்டானது தான். ஆனால் சில சமயங்களில் பொதுநல சேவைகளுக்காக காரணம் 4ஆம் ஆண்டு குதிச்சா என்ன ஆகும்? கடையில் இருக்கக்கூடிய வியாபாரத்திற்காக வைத்திருந்த புது பெட்டு, புது விரிப்பு அத்தனையும் தூக்கி போட்டாங்க, குதிங்க. காரணம், உயிருக்குண்டான மதிப்பு தெரிந்தவர்கள் இஸ்லாமியர்கள். எனவே மார்க்கம் சொல்லி காட்டும் கல்வி, அந்த கல்வியை நமக்குண்டான லாபமாக மட்டும், ஒரு வியாபாரமான கல்வியாக மட்டும் பார்க்காமல், அதை கொண்டு சமூகத்திற்கு எந்த ரீதியில் பயன்படுத்த முடியும், நம்மை கொண்டு சமூகம் எந்த ரீதியில் பயன்பெற்றுக் கொள்ள முடியும் என்கின்ற ரீதியில் உண்டான கல்விகளை தேடுதல், உண்மையிலேயே அதுதான் கல்விக்குண்டான உண்மையான அர்த்தத்தை இடம்பெற செய்யும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு கல்வி கற்க போயிருக்கிறாங்க. அது மார்க்கத்தின் ரீதியாக கல்வியாகட்டும், மதரசா கல்வியாகட்டும், உலகத்தின் கல்வியாகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த கல்விக்குண்டான உறுதுணையாளர்களாக, கல்வி கற்கக்கூடிய நமது பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய இடத்தில்
அந்த குழந்தைகளை வளரும் பொழுதையும் சொல்லி வளர்க்க வேண்டும். நீ படிக்கணும் தான், நீ நல்லா படிக்கணும், நீ படித்து சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய இடத்தில் உன்னால் சமுதாயம் ஒரு காரியத்தை சாதிக்க முடிந்தது என்கின்ற ஒரு ரீதியில் ஒரு இடத்தில் உன்னை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையை நமது குழந்தைகளிடம் வளர்க்க வேண்டும். அதுதான் கல்விக்குண்டான உண்மையான அர்த்தம் என்பதை மார்க்க நமக்கு மிக தெளிவாக சொல்லிக்காது. அதுபோல கல்விக்கூடம் பிள்ளைங்க போயிட்டாங்க, நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சா? நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க, நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சா? குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். மார்க்கத்தை பொறுத்தவரை கல்வி எதுவரை முழுமை பெறாது தெரியுமா? ஒருத்த பெரிய டிகிரி எல்லாம் படிச்சிருக்கான், அவனை பார்த்து கல்வியால் மார்க்கம் ஒத்துக்காது. கல்விக்குண்டான முழுமை எங்க தெரியுமா? ஒரு கல்வி கற்றவனாக கற்று தேறியவனாக மார்க்கம் எங்கு ஒப்புக்கொள்ளும் தெரியுமா? கல்விகள் அதிகரிக்க அதிகரிக்க யாரிடத்தில் ஒழுக்கம் கூடுகின்றதோ பணிவு கூடுகின்றதோ அதற்கு பெயரே கல்வி. நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டாங்க, ஸ்கூல் போயிட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க, இனி அவன் படிச்சுட்டு வரட்டும், அதான் இல்லை. நம் குழந்தைகளுடைய ஒழுக்கத்தில் மிக மிக கண்டிப்பும் கவனிப்பும் மிக மிக அவசியம். இப்னு உமர் ரலியல்லாஹு இப்படி சொல்லி காட்டுவாங்க, அத்திப் இப்னக ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன் வலதிக். உன் மகனுக்கு நீ மறவாமல் ஒழுக்கத்தை கற்றுக்கொடு. காரணம் ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன் வலதிக. உன் குழந்தையை குறித்து, உன் குழந்தையுடைய ஒழுக்க நலன்களை குறித்து நாளை நீ மறுமையில் விசாரிக்கப்படுவாய். ஃபைதா அத்தப்தஹு வமாதா அல்லம்தா. அவனுக்கு நீ ஒழுக்கத்தை முழுசா சொல்லி கொடுத்துன்னு வையேன், அது கல்வி கற்றது சமம். ஒருவனுக்கு ஒழுக்கத்தை முழுமையாக சொல்லிக் கொடுத்து விட்டால் வமாதா அல்லம்தா, அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்த, என்ன ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த என்கின்ற கேள்வி முன்வைக்கப்படும். எனவே ஒழுக்கத்தை முதலாக குழந்தைக்கு சொல்லி கொடு என்றார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாம் அதை தான் சொல்லி காட்டும். நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க, இனி படிச்சு வரட்டு, அப்படி இல்லை. அவருடைய ஒழுக்கத்தின் விஷயத்தில் நமது கண்டிப்பும் கவனிப்பும் மிக மிக அவசிய தேவை. காரணம், ஒழுக்கம் இல்லாமல் எவ்வளவு தூரங்கள் கல்வி கற்றாலும் அது கல்விக்குண்டான அந்தஸ்தை ஒருபோதும் இஸ்லாம் வழங்கவில்லை. ஒழுக்கம் இல்லாமல் வரக்கூடிய எந்த கல்வியும் அது கல்வி கற்றதற்குண்டான அடையாளமே கிடையாது. அதுபோல மார்க்கம் நமக்கு இன்னொன்றையும் பார்க்க சொல்லும். பிள்ளைங்க ஒரு வயசு வரைக்கும் தான் பெற்றோர்களை சார்ந்து இருப்பாங்க. சிறிது காலம் பள்ளிக்கூடம் போய் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு உண்டான நட்பை அவன் தேட ஆரம்பிச்சிருவான். பள்ளி பருவங்களிலிருந்து மார்க்கம் நமக்கு போதிக்கின்றது. கண்டிப்பா சேர்ந்து படிக்கக்கூடிய இடங்கள் நட்புகள் உருவாகத்தான் செய்யும், சில நட்புகள் கிடைக்கத்தான் செய்யும், அது தவறல்ல. ஆனால் யாருடன் என் மகன் சேருகின்றான், என் பிள்ளை யாரோட பழகிறான் என்கின்ற கவனிப்பு கண்டிப்பாக அவசியம். இமாம் சொல்லி காட்டுவாங்க, ஜன்னிபு அவுலாதக்கும் குரானா அஸ்ஸு. உங்களது பிள்ளைகள் விஷயத்தில், குழந்தைகள் நட்பின் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தீய நட்போடு சேருவதற்கு முன்பாக முடிந்த அளவு தவிர்க்க பாருங்கள். கபல அன் துஸ்பிகுஹும் ஃபில் பலாஇ கமா யஸ்பிகு ஸௌ. தீய நட்பு அவன் சேர்ந்துட்டான்னு வைங்க, திரும்ப அவனை மீட்டு எடுக்கிறது கஷ்டம். ஒரு ஆடைய சாயத்தில் முக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, சாயத்தில் முக்கிட்டோம் அதை போக்குறது, அதை நீக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தீய நட்பு என்பதும் அப்படித்தான். ஜன்னிபு அவுலாதக்கும் குரானா அஸ்ஸு. உங்களது குழந்தைகளை தீய நட்போடு சேர விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தவிர்த்து விடுங்கள். காரணம், தீய நட்போடு சேர்ந்து விட்டால் எப்படி சாயத்தில் முக்கப்பட்ட துணியிலிருந்து அந்த சாயத்தை நீக்க முடியாதோ அதுபோன்று குழந்தைகளுடைய கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பழக்க வழக்கங்களை, தீய பழக்க வழக்கங்களை அதிலிருந்து மீட்டெடுப்பது ரொம்ப ரொம்ப சிரமம். இன்றைக்கெல்லாம் பள்ளி குழந்தைகள் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு வர்றாங்க உலகத்தை யாருக்கும் தெரியாம இல்லை, எந்த பெற்றோருக்கும் தெரியாம இல்லை.
பள்ளி புத்தக பையில புத்தகம் மட்டும்தான் இருக்குதா? அவனை அழித்துக் கொள்ளக்கூடிய போதை மருந்துகள் இருக்குதா? பிறரை தாக்குவதற்குண்டான ஆயுதங்கள் இருக்குதா? இல்லாம இன்னைக்கு இருக்குது. என் குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டான், காலேஜ் போயிட்டான், என் பொறுப்பு முடிஞ்சிருச்சு. இல்ல, இஸ்லாம் சொல்லுகின்றது, உங்கள் குழந்தைகள் மீது, குறிப்பா உங்கள் குழந்தைகளுடைய நட்பு வட்டாரத்தின் மீது மிகுந்த அக்கறை வேண்டும். சிறிது தவறினாலும் அந்த குழந்தைகளை வாழ்க்கையை மீட்டெடுத்தல் என்பது மிக மிக சவாலான மோசமான காரியமாக நமக்கு மாறிவிடும் என்கின்ற எச்சரிக்கை சமுதாயம் மார்க்க நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. என் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்விகள் என்பது கண்டிப்பாக மார்க்கம் தடை போடவில்லை. எவ்வளவு பெரிய கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக இன்னைக்கெல்லாம் கோ எஜுகேஷன், இன்னைக்கெல்லாம் குறிப்பாக கோ எஜுகேஷன், ஆண் பெண் இருபாலரும் கலவாத சேராத கல்வி நிலையங்கள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய மக்களுக்கு உண்டான மிகப்பெரிய சவாலை என்ன தெரியுமா? பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது. அல்லாஹ் அக்பர். பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது. எந்த நிமிஷத்தில் எப்படி மாறுதுன்னு தெரியல. சமுதாயம் கண் விழித்து இருந்தாலும் இன்னைக்கு கன நிமிடங்களுக்குள்ளாக வாழ்க்கையே தடம் புரளக்கூடிய பெண் குழந்தை தடுமாறினால் அது அதற்குண்டான அசிங்கம் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை கடந்து சமூகத்திற்குண்டான, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒட்டுமொத்த சமூகத்திற்குண்டான. என் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கெல்லாம் காதலை விதைக்காத, காதலை பரப்பாத, காதலுக்கு தூது போகாத எந்த ஊடக காட்சியும் இன்னைக்கு கிடையாது. காதலை புனிதத்திற்கு மேல் புனிதமாக, காதல் இல்லாத உலகமே உறவுகளை இல்லை என்கின்ற அளவுக்கு தனக்கு அத்தனை ஊடகத்தின் காட்சிகளும். இன்னைக்கு நான் காதலிக்க தெரியாதவனை மூடனாக, கிறுக்கனாக காட்டக்கூடிய உலகம் இன்றைய உலகம். எனவே குறிப்பாக நமது பெண் குழந்தைகள், அவருடைய நட்புகள், அவருடைய தொடர்புகள் யாரோடு இருக்கின்றது என்கின்ற கண்காணிப்பு மிக மிக அவசியமானது. அதுபோல் இஸ்லாம் நமக்கு மற்றொன்றையும் சொல்லி காட்டும். இன்னைக்கெல்லாம் மொபைல் இல்லாத, இணையதளம் இல்லாத வீடுகள் இல்லை, பிள்ளைங்க இல்லை. நிறைய இடங்கள்ல பிள்ளைங்க படிக்கணும், தேர்ச்சி பெற்றோர்னு ஆசைகள் இருக்குது. நபிகள் பெருமானுடைய காலகட்டங்களில் சிறுவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்றைய சிறிய சஹாபாக சொல்லி காட்டுறாங்க. அது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 10 வயதுல தாய் கொண்டு நபிகள் பெருமானை விட்டுட்டு போவாங்க. அந்த அனஸ் தான் சொல்லி காட்டுறாங்க, குன்னா நகூனு இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனஸ்மஅ மின்ஹுல் ஹதீஸ். நபிகள் பெருமானுடைய சபையில், அவையில் நாங்களும் இருப்போம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய வகையை, ஹதீஸ்களை எங்களுக்கு சொல்லுவாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் அதை கேட்டுக்குவோம். அதன் பிறகு சொல்றாங்க, ஃபைதா கும்னா, நபிகள் பெருமானுக்கு வகை வரும், ஹதீஸ் ரசூல் அறிவிப்பாங்க, ஏனைய சஹாபாக்களோடு சிறுவர்களாகி நாங்களும் அதை கேட்போம். கேட்பது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலிருந்து எழுந்த பிறகு ததாக்கர்னாஹு ஃபீமா பைனனா ஹத்தா நஹஃபதுஹு, நபிகள் பெருமானார் சொன்ன அந்த ஹதீஸை நாங்கள் எங்களுக்குள்ளா மீண்டும் மீண்டும் பேசிக்கொள்வோம். எந்த அளவிற்கு? ஹத்தா நஹஃபதுஹு, நபிகள் பெருமானார் கேட்ட அந்த ஹதீஸை நாங்கள் மனப்பாடம் செஞ்சிடுவோம். கல்வியை பாதுகாப்பதற்கு, கல்வியில் முதல் நிலை தேறி வருவதற்கு சஹாபாக்கள் செய்த வழிமுறை, சஹாபாக்களை சொல்லி காட்டுறாங்க. நபிகள் பெருமானார் வகையை சொல்லுவாங்க, எல்லா சஹாபாக்கள் நாங்களும் கேட்போம். நபிகள் பெருமானார் சபையிலிருந்து எழுந்த பிறகு ததாக்கர்னாஹு ஃபீமா பைனனா, எங்களுக்கு மத்தியில் அந்த ஹதீஸை மீண்டும் மீண்டும் பேசிக்கொள்வோம். எந்த அளவில்? ஹத்தா நஹஃபதுஹு, இறுதியில் அந்த ஹதீஸை நாங்கள் மனனம் செய்து கொள்வோம்.
கல்வியில் முதல் நிலை தேடி வருவதற்குண்டான முயற்சிகளில் பெரும் முயற்சி, மிகப்பெரிய சக்தி கேட்டதை மனனம் செய்தல், உள்வாங்கிக் கொள்ளுதல். சமீபத்திய ஆய்வு நம்ம எல்லோருக்கும் தெரியும். குழந்தைகளுடைய அதிகமான மொபைல் செலவழிப்பு நேரத்தினால் மனன சக்தி குறைவு. குழந்தைகள் அதிகமாக மொபைல் பயன்படுத்தியதினால் முதல் இழப்பீடு மனன சக்தி குறைஞ்சு போச்சு. இரண்டாவது ஆய்வு சொல்லுது கவனச்சிதறல் ஏற்பட்டு போச்சு. மனசக்தி குறைவு அதுவே பெரிய இழப்பீடு. கவனக்குறைவு. எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்கணும்னு சொன்னா முதல்ல கேட்கணும், கவனத்தோட கேட்கணும். இன்னைக்கு கவனக்குறைவு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் உலகமே ரீல்ஸுக்கு அடிமை, அடிக்ட். அரை அவர் பாடம் ஆனா சிந்தனை செலுத்த முடியல. ரீல்ஸை பார்த்து பார்த்து 2 செகண்டுக்கு 30 செகண்டுக்கு மாத்திக்கிட்டே இருக்கணும். உள்வாங்க முடியல அவனால. ரீல்ஸ் அடிமைகள் தானே ஆட்சியை மாத்தி இருக்கிறாங்க. உலகத்தின் போக்கு இன்னைக்கு ரீல்ஸுக்கு அடிமைப்பட்டு அவனால கவனச்சிதறல். அரை மணி நேரம் வகுப்பா கவனம் எடுத்து பார்க்க முடியல, 3/4 மணி நேரம் வகுப்பா கவனம் எடுத்து பார்க்க முடியல, கவனிக்க முடியல அவனால. ஆய்வு சொல்லுது. எனவே குழந்தைகள் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க, காலேஜ் போயிருக்கிறாங்க, நம்ம அதோடு முடிச்சிடல. நமது பொறுப்புகள். அந்த குழந்தை உண்மையான கல்விமானாக மாற வேண்டுமா? அந்த குழந்தை கல்விக்குண்டான தரத்தை பெற வேண்டுமா? பெற்றோர்களாக நாமும் இணக்கட வேண்டும். என்னென்ன ரீதிகளில் எல்லாம் அந்த குழந்தைகளை மேம்படுத்துவதற்கு, முன்னேற்றுவதற்கு நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை செய்தாக வேண்டும். அப்படி இல்லாம அப்பாடா தொல்லை தீர்த்துடா ஸ்கூல் போயிட்டான்டா, அது அல்ல. இன்னைக்கு அப்ப அந்த ரீதியில் தான் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு மத்திய தொடர்பு இருக்குது. எனவே கல்வி, உண்மையான கல்வியை பெறுவதற்கு, அவன் கற்ற கல்வி அவனை கல்விமானாக உயர்த்துவதற்கு பெற்றோர்களாகிய நாமும் நமது தொடர்புகளும் மிக மிக அவசியம் என்பதை மார்க்க நமக்கு மிக மிக பல முறைகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதுபோல குறைந்தபட்சம் இன்னைக்கு எல்லா குடும்பம் இன்னைக்கு அப்படித்தான். 4 சோத்துக்குள்ள இருக்கிறோம், 4 பேர் 4 போனை வச்சிருக்கிறோம். குறைந்தபட்சம் நம் குழந்தைகள் பள்ளி சென்று விட்டு வந்த பிறகு இன்னைக்கு என்ன நடந்தது கேட்க பழகுவோம். இன்னைக்கு பள்ளிக்கூடம் என்ன டீச்சர் ஆகட்டும், நண்பனாகட்டும், என்ன நடந்தது, உனக்கு யார் என்ன சொன்னாங்க, உங்கள்கிட்ட எப்படி பழகுனாங்க, குறைந்தபட்சம் அப்படி கேட்பது அது குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நமக்கு உண்டான உறவு அதை பாதுகாக்கும். சஹாபாக்கள் நபிகள் பெருமானது நான் இன்னைக்கு எதை கேட்டேன் அதை நான் தான் மக்களுக்கு சொன்ன பெருமைப்படுவாங்க. சஹாபாக்கள் அப்துல்லாஹ் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன ஹதீஸ் தான். லா யபூல் அஹதுக்கும் முஸ்தக்பிரல் கபீர், இந்த ஒன்று தான். நான் தான் ரசூலுக்கிட்ட முதல்ல கேட்டேன், நான் தான் மக்களுக்கு சொன்ன பெருமை. எனவே நடந்தவைகளை என்ன நடந்தது என்று கேட்பதற்குண்டான பொறுமை நமக்கு வேண்டும். அப்படி கேட்பது நமக்கும் நமது குழந்தைகளுக்கு மத்தியிலான உறவை பாதுகாக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வியினுடைய அடிப்படையை தொட்டிருக்கக்கூடிய நமது குழந்தைகள் அல்ஹம்துலில்லாஹ் கல்வியில் மென்மேலும் சிறந்து விளங்குவதற்கும் அந்த கல்வி உண்மையான கல்வியாக வாழ்வின் கடைசி வரை அவரை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான கல்வியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது குழந்தைகளுக்குண்டான வாழ்க்கை அல்லாஹ் ஏற்றம் பெறச் செய்வானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.